வணக்கம். எமது தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் குவைத்தில் டெலிவரி மோட்டார் பைக்குகள் காலை 11 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை இயக்கத் தடை இருக்கிறது. இதை மீறும் நபர்களுக்குரிய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விதிமீறல்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக மதிய நேரங்களில் காலை 11 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை இயக்கத்தடை இருக்கின்றது டெலிவரி மோட்டார் பைக்குகளுக்கு. ஆனால் நாளாந்தம் கைது செய்யப்படும் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்வதாக கவலை வெளியிட்டிருக்கின்றது போக்குவரத்து துறையினர். ஒரு சட்டம் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்வது அங்கு இருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் குடிமக்களின் கடமையாக இருக்கின்றது. ஆனால் அதை பூர்த்தி செய்ய தவறி விடுகின்றனர். இந்த தடை இருப்பதற்குரிய பிரதான காரணம் மாலை நேரங்களில் அல்லது இது குறிப்பிடப்பட்ட நேரங்களில் குவைத்தினுடைய வெப்பநிலை மிக மிக அதிகமாக காணப்படுகின்றது. தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இதை மீறும் டெலிவரி மோட்டார் பைக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை கவலை அளிப்பதாக உள்துறை அமைச்சும் கவலை வெளியிட்டுள்ளனர். குவைத்தினுடைய வெப்பம் எப்படி இருக்கின்றது என்பதற்கு இந்த ரஃபிக் கோன் என்று சொல்வார்கள். இது சான்றாக இருக்கின்றது. இது எவ்வளவு வலுவான ஒரு கூம்பொன்றோ வெப்பநிலை தாங்க முடியாமல் வளைந்திருக்கின்றது. இதை பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள் குவைத்தினுடைய வெப்பநிலை எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்றார். பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் குவைத்துக்கு அனுப்பும் பணிகள் விரைவில் துவங்கும் என்று அறிய முறைகின்றது. குவைத் மற்றும் பிலிப்பைனா 2 நாடுகளுக்கிடையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடைந்திருக்கின்றதாக அறிய முடிகின்றது. இனிவரும் நாட்களில் குவைத்திற்கு பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்படுவார்கள் என்ற உள்துறை அமைச்சின் விசேட பேச்சாளர் அறிவித்திருக்கிறார். பிலிப்பைன்ஸ் தூதுவருக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் சாதகமான முடிவை எட்டியிருப்பதாகவும் அறிய முடிகின்றது. குவைத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையகம் கட்டுப்பாடு மற்றும் ஆய்வுக்கான பகுதியாக இன்றைய தினம் முபாரக்கியா மையத்தின் தலைவர் முகமது அவர்கள் முபாரக்கியா பகுதிகளில் மட்டும் மனிதர்கள் பயன்படுத்த முடியாத 550 கிலோ கெட்டுப்போன இறைச்சி அகற்றப்பட்டதாக அறிவித்திருக்கிறார். மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் அனர்த்தம் காரணமாக ஒவ்வொரு பகுதிகள் வாரியாக விசேட சுற்றுவிளைப்புகளும் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளும் ஆய்வுப் பணிகளும் துரிதகதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் விளைவாக ஒவ்வொரு பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்குகின்ற உணவகங்கள் கூட கைது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் அறிய முடிகிறது. குவைத் நாட்டுக்கு தமிழ் ஃபேமிலி வீட்டுக்கு கும்பகோணம் பகுதி பெண் ஒருவர் தேவை. முஸ்லிம் விதவை பெண் முன்னுரிமை வழங்கப்படும். வாட்ஸ்அப் இலக்கம் 965 96 90 58 06. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் வணிக கட்டுப்பாட்டுத்துறை சால்மியா பகுதியில் இருக்கும் ஒரு கடையிலிருந்து 3000 போலியான பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். குவைத்தில் அங்கீகரிக்கப்படாத கேஸ் சிலிண்டர்கள் ரெகுலேட்டர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி பற்றிய விளக்கமான தகவல்கள் தெரிந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அங்கீகரிக்கப்படாத கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டர்கள் தடை விதிக்கப்படுகின்றன. குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். சாதாரண நடைமுறையின் மூலம் கடவுச்சீட்டு பெற விண்ணப்பித்தோருக்கு உரியதாகும். பொது மன்னிப்பு காலத்தின் கீழ் தற்காலிக கடவுச்சீட்டு பெற விண்ணப்பித்தவர்களுக்கு அல்ல என்பதை விசேட கவனத்தில் கொள்ளவும். ஒரு தொகை இலங்கை கடவுச்சீட்டுகள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2023 KWT AC 5638 தொடர் இலக்கத்தில் இருந்த KWT 2024 AC 2573க்கு இடைப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்குரிய கடவுச்சீட்டுகள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வார நாட்களில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கும் வீட்டு பணிப்பெண்கள் பணம் அனுப்பவில்லை என்ற ஒரு காரணத்தினால் தந்தை ஒருவர் அவரது மகளுக்கு சித்திரவதை செய்கின்ற காட்சி ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதுடன் மேலதிக தகவல்களையும் பகிர்ந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது.
சமீப காலமாக மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து பெண்கள் பணம் அனுப்பாத காரணத்தினால் அவர்களின் பிள்ளைகள் தந்தையினால் தாக்கப்படும் சம்பவங்கள் இலங்கையில் அதிகரித்திருப்பதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக பெற்றோரால் பாதுகாக்கப்பட வேண்டிய சிறுவர்களே இவ்வாறு நிலைக்கு ஆளாக வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. அம்பாந்தோட்டை பகுதியில் தந்தை ஒருவர் தனது 6 வயது மகளுக்கு கழிவறை சுத்தம் செய்யும் திரவத்தை பருக கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹங்கம போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பணம் மீதான காதல் அதிகரித்து விட்டது. இதே நேரத்தில் இதுபோன்ற இன்னுமொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஊவா பரணகம பகுதியில் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அண்மையில் தனது 4 வயது மகனை கொடூரமாக தாக்கிய தந்தை அதை காணொலியாக பதிவு செய்து மத்திய கிழக்கில் இருக்கும் சிறுவனின் தாக்கி அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது 2வது சம்பவம் இது இடம்பெற்றிருக்கின்றது. குவைத்தில் தினசரி மோசடி வழக்குகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ரியல் எஸ்டேட் சொகுசு கார்கள் மோசடிகள் மிகவும் பொதுவாக இடம்பெறுவதாக அறிய முடிகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் தினம் சுமார் 10 குவைத் குடிமக்கள் மோசடிக்கு ஆளாகியிருக்கின்றனர். அல் கபாஸ் நாளிதழ் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பெரும்பாலான மோசடி வழக்குகள் ரியல் எஸ்டேட் சொத்துக்களுடன் தொடர்புடையவை. தினம் 10 மோசடி வழக்குகள் நீதிமன்றம் கையாள்கின்றது. போலியான முதலீடு குற்றம் 2வது இடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் சொகுசு கார்களின் மோசடி விற்பனை 3வது இடத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 500 குவைத் குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதுவரை அதிக எண்ணிக்கையிலான பாதிக்கப்பட்டவர்கள் இருந்த போதிலும் ஆதாரங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குற்றவாளிகள் உயர் தொழில்முறை நிலை மற்றவர்களை ஏமாற்றவர்கள் உருவாக்கும் புதிய யோசனை காரணமாக புதிய பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை தொடர்ந்து சேர்க்கப்படுவதனால் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கப்படுகிறது. ஆட்கடத்தல் கற்பழிப்பு வழக்கில் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபரை நீதிமன்றம் விடுவித்தது. சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக குற்றவியல் நீதிமன்றம் ஒருவரை விடுவித்திருப்பதுடன் அதே குற்றச்சாட்டில் அவரது நண்பருக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவரை கடத்தியதாக 2 நபர்கள் மீது அரசு வழக்கு பதிவு செய்தனர். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரின் வீட்டுக்கு அவருக்கு தெரியாமல் அவள் வெளியேறுகிற அவளை கண்காணிக்க அவர்கள் ஒப்புக்கொண்டதனால் இது பலவந்தமாகவும் தந்திரமாகவும் செய்யப்பட்டது. இருவரும் அவரை பின்தொடர்ந்ததாகவும் அவர்களை பிடித்தவுடன் அவர்கள் அவளது பாதையை தடுத்து அவளை காரில் ஏறும்படி கட்டாயப்படுத்தினார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவர் வெளியேறி அவளை உள்ளே தள்ளி அவளை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல முயன்றார். பின்னர் அவர்கள் அவளை குடும்பத்தினர் மற்றும் பாதுகாவலர்களின் பார்வையிலிருந்து ஒரு பாலைவன பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் அவளை பலாத்காரம் செய்ய முயன்றார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் மற்ற குற்றவாளிகளுடன் உடந்தையாக இருந்ததாகவும் காரில் தனியாக அவளை பிடித்ததுடன் அவர் ஓட்டிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர் ஹைதர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு குற்றவாளிக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்ற விவரங்கள் அதில் குறிப்பிடப்படவில்லை. குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆக்கிரமிப்பு மற்றும் சட்டவிரோதமாக பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து இடிபாடுகள் மற்றும் குப்பைகளுக்கு நடுத்தருவில் பலர் குப்பைகளை கொட்டுவது பரவலான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இந்த நடைமுறைகளை தடுத்து நிறுத்தவும் நகரின் தூய்மை ஒழுங்கை பராமரிக்கவும் காரணவர்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சி துறையினர் வேண்டுகோள் வைத்துள்ளனர். நன்றி.